வணக்கம். திரையரங்கம் பீத் லவ். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அபிஷன் ஜீவிந்த். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஓடிச்சு இல்லையா, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை இயக்கியவர் இவர். முதல் முறையாக கதாநாயகனாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மதன். வெற்றிமாறனிடம் உதவியாளராக பணியாற்றி இருக்கக்கூடிய இவர் இயக்கி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. இது ஒரு கவித்துவ தன்மை கொண்ட காதல் கதை. சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன், அவனுக்கு எப்படியாவது திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்றக்காக அவனுடைய அக்கா மேட்ரிமோனி அப்படின்றதுல அந்த மேட்ரிமோனியல் காலம்லாம் நிறையா பார்த்து ஒரு இளம்பெண்ணை ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த இளம்பெண்ணை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பி சத்யா என்ற சத்தியசீலனை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அது ஒரு உணவகம். அந்த உணவகத்துக்கு சத்யா வர்றான். அங்கே மோனிஷா அப்படின்ற ஒரு இளம்பெண் உட்காந்துருக்கா. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. சத்யாவை பார்த்த உடனே அந்த மோனிஷா சொல்கிறா, ஏற்கனவே உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்படியா அப்படின்ற மாதிரி அவன் ஆச்சரியத்தோடு பார்க்குறான். அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசிட்டு வரும்போது நம்ம ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஈடுபட்டு அப்படின்னு வரும்போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால் உனக்கு முன்னாடி ஏதாவது காதல் அனுபவம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா, அதை மறைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்ட உடனே பள்ளிக்கூட நாட்களில் தனக்கு உண்டான ஒரு காதல் அனுபவம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவன் ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்போது அனீஷா அப்படின்னு. அனீஷாவா, எந்த ஸ்கூலில் நீ படித்தா அப்படின்னு. திருச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பேரை சொல்லி அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காங்க. இவனை விட அவள் ஜூனியர் மோனிஷா. அந்த அனீஷான்ற பொண்ணு இருக்குல்ல, அந்த மோனிஷாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். அவள் சீனியர். அந்த அனிஷாவை தான் மனசுக்குள்ளே சத்யா விரும்பி இருக்கிறான் அப்படின்ற அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு காட்சிகளாக நமக்கு காட்டுறாங்க. பள்ளிக்கூட நாட்களில் அந்த அனிஷான்ற அந்த வகுப்பறை தோழி அந்த பெண்ணை மனசுக்குள்ளே ஒன் சைடடாக அப்படியே அந்த சத்யா நேசிச்சுக்கிட்டே வந்ததையும் அவர்கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சு அப்படின்னு வரும்போது பல நேரங்களில் சொல்லலாம்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்காக அவனை பள்ளிக்கூட ஆசிரியராக வரக்கூடிய சரவணன் அவர் அடிச்சிடுறாரு. அடித்த உடனே அந்த அடியை வாங்கிக்கிட்டு தன்னுடைய இருக்கையில் போய் உட்காந்து அப்படின்ட்டுருக்கல, அப்போ அந்த பொண்ணு முதல் முறையாக இவனை பார்த்து கேட்குறா, என்னை வலிக்குதான்னு. அதான் இவனை பார்த்து அவள் பேசக்கூடிய முதல் வசனம் அப்படி வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் அதிகமாகி அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டேஜில் அவட்ட தன் மனசுக்குள்ளே விரும்புகிறோம் அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அதே வகுப்பறையில் படிக்கக்கூடிய இன்னொரு மாணவன் இவன்கிட்ட சொல்லிடுறான், நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்குள்ளே அந்த பள்ளிக்கூட நாட்கள் முடிஞ்சு போயிடுது. இப்போ இந்த மோனிஷா அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவள் சொல்கிறா, அனிஷாக்கா வெளிநாட்டில் கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற பேட்டர்னில் சொல்கிறா. இது இவனுடைய காதல் கதை. அதுக்கு பிறகு அவர்கிட்ட உனக்கு இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட அனுபவம் ஏதாவது உண்டாயிருக்கா அப்படின்போது அவளும் சொல்கிறா, அதே பள்ளிக்கூட நாட்களில் தான் அங்கே பாலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தன் படித்தான்ல, அவனை நான் மனசுக்குள்ளே விரும்பினேன். அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் போகும்போது அதுக்கு வில்லனாக இருந்ததே நீ தான் சொல்லிட்டு. சத்யாவும் வேறு ரெண்டு பசங்களுக்கும் தகராறு உண்டாகி ஒருத்தர் அடித்து உதச்சி அப்படின்னு வரும்போது பயந்தாங்குள்ளியாக இருக்கக்கூடிய பாலாஜி அந்த இடத்த விட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வேகமாக போயிடுறான், ஸ்கூட்டரில். அப்போ அந்த இடத்துல தான் தன்னுடைய காதலை சொல்லலாம்னு சொல்லிட்டு மோனிஷா நினச்சிருக்கா. அதை சொல்ல முடியாமலே போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூட நாட்களும் முடிஞ்சு முற்றுப்புள்ளி எல்லாருமே அவங்கவுங்க திசையை நோக்கி போயிடுறாங்க. அதோட அவளுடைய காதலுக்கும் அங்கே முற்றுப்புள்ளி விழுந்துருது. இப்போ ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அது மோனிஷா தான் சொல்கிறா, ஒன்று நம்ம செஞ்சு பார்ப்போமா, அவங்க ரெண்டு பேரையும் நம்ம எங்கே இருக்காங்கன்றதை பார்த்து ரெண்டு பேரையும் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அந்த ரெண்டு பேரையும் சந்திக்கணுன்ற முயற்சியில் இறங்கி இவங்க அதை நோக்கி பயணம் செஞ்சு போய் அப்படின்னு வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, அனீஷா இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கான்ற ஒரு தகவல் கிடைக்கிது. அவளை பார்க்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அனீஷாவை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் நாங்கள் காதலிச்சோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. அவள் திருமணம் செஞ்சுருக்கிறது வேறு ஒரு நபரை. அப்போ தான் இந்த உண்மை தெரியுது, தன்னை இவன் விரும்பியிருக்கிறான் அப்படின்றது. இப்போவே நீ ஏன்டா சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்போ உனக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லி தோணுதா அப்படிங்கும்போது
ஐ லவ் யூ அப்படின்ற சொல்லுவான். எனக்கு திருமணம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவள் சொல்லுவாள். ஆக்சுவலாக இவன் உண்மையாகவே அவர்கிட்ட உண்மையாக சொல்லியிருந்தா அப்படின்னா அந்த அனிஷாவுக்கு மேலே வச்சுருந்த காதல் இருக்குல்ல, அது அப்போவே சக்ஸஸ் ஆகிருக்கும். அதை வந்து கெடுத்தவன் அவனுடைய நண்பன். அதே மாதிரி மோனிஷா தான் விரும்பிய அந்த பாலாஜியை சந்தித்து அப்படின்னுல அப்படிப்பட்ட ஒரு சம்பவமும் வருது. பாலாஜி இன்னும் திருமணமே ஆகாமல் இன்னும் அவளை மனசுக்குள்ளே நேசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியுது. இவங்க 2 பேரும் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ இருவரும் இருக அணைத்து நின்று கொண்டு அப்படின்னு இருக்கும்போது அந்த காட்சியை பார்த்த சத்யானால் இதை தாங்கிக்கிறவே முடியல. அவன் அப்படியே விருப்படைஞ்சு அப்படியே வந்துடுறான். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதான் படத்தினுடைய பிற்பகுதி அப்படின்றதுல அதில் அருமையான ஒரு டேர்னிங் இருக்குது, திருப்பம் இருக்குது. படம் பார்த்துக்கிட்டு இருக்க நாமே சிறிதும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸில், அருமையான ட்விஸ்ட். அதனால தான் சொன்னேன், இந்த படம் வந்து ஒரு கவித்துவத்தன்மை கொண்ட அருமையான காதல் கதை. இந்த திரைப்படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை மிகவும் அருமையான சுவாரஸ்யமான காட்சிகள் இடம் பெற்றிருக்கின்றன. சத்யா என்ற சத்யசீலன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அபிஷன் ஜீவிந்த் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். கேஷுவலாக அந்த இளைஞன் எப்படி தன்னுடைய உடல் மொழியால் அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்க வேண்டுமோ அதை அருமையாக செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்று கூறுவதாக இருந்தால் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியாக நடித்திருக்கக்கூடிய அனஸ்வரா ராஜன், மோனிஷா என்ற அந்த கதாபாத்திரத்திற்கு 100% அருமையாக இந்த இளம் நடிகை உயிரூட்டி இருக்கிறார். அழகு தேவதையாக படத்தில் வரக்கூடிய இவர் அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய மிகச்சிறந்த பங்களிப்பை செலுத்தி அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறார். அனிஷா பானு என்ற அந்த முஸ்லீம் இளம்பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் காவ்யா அனில். அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த நடிகை அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக பொருந்தி இருக்கிறார். இவர் வரக்கூடிய காட்சிகள் நம் மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கின்றன. பாலாஜி என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சச்சின் நாச்சியப்பன் அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். சத்யாவின் அக்காவாக நடித்திருக்கக்கூடிய ஆர்ஜே ஆனந்தி மிகவும் இயல்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். பள்ளிக்கூட ஆசிரியராக வரக்கூடிய சரவணன் மதிப்பிற்குரிய தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி நம் அனைவரின் உள்ளங்களிலும் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். சான் ரோல்டன் இவர்தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர். அனைத்து பாடல்களையும் மிகவும் அருமையாக பாராட்டக்கூடிய அளவிற்கு இவர் அமைத்திருக்கிறார். கவித்துவ தன்மையுடன் அனைத்து பாடல்களும் பொருத்தமான இடங்களில் இடம் பிடித்திருக்கின்றன. எதுக்குத்தான் இந்த காதல் என்ற அருமையான பாடலை யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கிறார். படத்தில் மிகவும் அருமையான ஒரு இடத்தில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அனைவருடைய மனதிலும் நீங்காத இடத்தை அந்த பாடல் பிடிக்கிறது. ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பொயட்டிக் நேச்சருடன் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இவருடைய சினிமாட்டோகிராஃபி பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி காட்சி வரை மிகவும் அருமையாக இந்த திரைப்படத்தை மதன் இயக்கியிருக்கிறார். தமிழ் திரைப்பட உலகத்திற்கு திறமைகள் கொண்ட ஒரு இளம் இயக்குனர் கிடைத்திருக்கிறார் என்பதை நம்மால் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உணர முடிகிறது. கவித்துவ தன்மை கொண்ட ஒரு மென்மையான காதல் கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வித் லவ் என்ற இந்த திரைப்படத்தை கட்டாயம் ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் இந்த திரைப்படம் பிடிக்கும்.